அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரான்சு நாடு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றைப் பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். 80 நாளில் உலகத்தைச் சுற்றி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். பள்ளி மறுதிறப்பு எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சுப்ரபாரதிமணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார்? சுப்ரபாரதிமணியன். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? சுப்ரபாரதிமணியன். சுப்ரபாரதிமணியனின் நூல்கள் யாவை? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கதை. உண்மை ஒளி எனும் கதை எந்த தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது? ஜென் கதைகள். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு பொருள் யாது? தியானம் செய். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் யார்? ஜென் சிந்தனையாளர்கள். ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் எந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா மற்றும் ஜப்பான். எவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர்? ஜென் சிந்தனையாளர்கள். சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருபவர் யார்? பாவண்ணன். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்? பாவண்ணன். பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாவண்ணன். பயணம் என்னும் சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? பிரயாணம். பாவண்ணனின் நூல்கள் யாவை? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசக்கார பூனை. இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.